பழமையான ஆண்டு காலம் பழமையான திருக்கோயிலுக்கான திருப்பணிகள் திட்டத்தின் கீழே 33 திருக்கோயில்களை இன்றைக்கு அந்த பணிகளை நடத்திட்டு இருக்கிறோம். 605 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 ஊராட்சி ஒன்றியங்களுக்கான கூட்டு குடிநீர் திட்ட பணிகள், 421 கோடி ரூபாய் மதிப்பில் களக்காடு நகராட்சி மற்றும் 7 பேரூராட்சிக்கான கூட்டு குடிநீர் திட்ட பணிகள், மணிமுத்தாரண பகுதியில் சாகச சுற்றுலா வசதிகள், பல்லுயிர் பூங்கா உள்ளிட்ட வசதிகளோட சுற்றுச்சூழல் சுற்றுலாத்தல மேம்பாடு, கூட்டப்புலி கூடுதாடையில தூண்டில் வளைவு, ராதாபுரம் வட்டம் விஜயாபதியில புதிய விளையாட்டரங்கம், தாழையுத்து முதல் கொங்காந்தான் பாறை அது வரைக்கும் மேற்கு புறவழிச்சாலை இத்தனை பணிகள் நடைபெற்று வருது. அது மட்டும் இல்ல, காவல் கிணறு ராதாபுரம் சாலையில ரயில்வே மேம்பாலம், புலவநகர்புரம் பகுதியில ஒய் வடிவில மேம்பாலம், ராதாபுரம் வட்ட ஆலந்துறை ஆற்றின் குறுக்கே உள்ள கஞ்சிப்பாறை அணைக்கட்டை மேம்படுத்தி அதனுடைய மேல்மட்ட மற்றும் கீழ்மட்ட கால்வாய்களை அனுமான நதி வர அகலப்படுத்தக்கூடிய பணி ஆகிய பணிகள் தொடங்க போகுது. மேலும் 1875 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அம்பாசமுத்திர வட்டம் விக்கிரமசிங்கபுரம் கிராமத்தில் கோரையாற்றின் குறுக்கே நீர்த்தேக்கம், 550 கோடி ரூபாய் மதிப்பில் சேரன்மதேவி வட்டம் தெற்கு வீரவநல்லூர் கிராமத்தில் வள்ளிமடை ஓடை குறுக்கே நீர்த்தேக்கம், 477 கோடி ரூபாய் மதிப்பில் திசையன்வெளி வட்டத்தில் இருக்கக்கூடிய குட்டம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வெள்ள நீரை திருப்பிவிட நம்பியாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைப்பது மற்றும் புதிய கால்வாய் அமைக்கக்கூடிய பணிகளுக்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஒன்றிய அரசினுடைய நீர்வள ஆணை ஒப்புதல் பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது. நாங்குநேரியினுடைய கால்வாயை அகலப்படுத்தி புறவழி கால்வாய் அமைச்சு நாங்குநேரி பெரிய குளத்துக்கு கீழ் உள்ள 41 குளங்களை அந்த குளங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்லக்கூடிய திட்டத்துக்கு விரிவான அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருது. ரொம்ப பெரிய பட்ஜெட்ல செய்யற மெகா திட்டங்களை மட்டும்தான் இப்போ நான் சொல்லி இருக்கிறேன். இன்னும் ஏராளமான திட்டங்கள் இருக்கு, முழுசா சொல்ல நேரம் இல்லை. இத்தனை சொன்னாலும் உங்க ஊருக்கு வந்துட்டு புதுசா அறிவிப்புகளை வெளியிடாம போனா நல்லா இருக்குமா? அப்படியே போனா நேரு சும்மா விடுவாரா? அல்ல, இங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் விட மாட்டாங்க. அதனால நெல்லை மாவட்டத்துக்கான முத்தான 3 அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, திருநெல்வேலி மாநகர் காந்தி நகர் அமைந்திருக்கக்கூடிய ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் 11 கோடி ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளோடு புதிய மகளிர் தங்கும் விடுதி அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, சேரன்மாதேவி வட்டம் முக்கூடல் பாப்பாக்குடி கிராம விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் காங்கேயன் கால்வாய் மற்றும் வெள்ளோடையை மேம்படுத்தக்கூடிய பணிகள் 4 கோடியே 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். மூன்றாவது அறிவிப்பு, நாங்குநேரி மற்றும் ராதாபுரம் வட்ட விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று 5 கோடி ரூபாய் செலவில் வள்ளியூர் பெரியகுளம் மற்றும் வள்ளியூரான் கால்வாய் ஆகியவை புனரமைக்கப்படும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். இப்படி மக்களுக்கு தேவையானதை பார்த்து செய்து தரக்கூடிய மக்களாட்சியை நாம நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அப்படியே நேர்மாறாக மக்கள் விரோத ஆட்சியா ஒன்றிய அரசு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இந்திய கிராமங்களுடைய உயிர்நடையாக இருந்து பல கோடி ஏழை மக்களுடைய வறுமையை போக்கின மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை இப்போ பாஜக அரசு திட்டமிட்டு முடக்கி இருக்கிறாங்க.
மகாத்மா காந்தியோட பெயரையே நீக்கி பெரும்பாலான இந்திய மக்களுக்கு புரியாத இந்தி பேரை வேற வச்சிருக்கிறாங்க. மதச்சார்பின்மை, ஒற்றுமை என்ற சொற்கள் அது பாஜகவுக்கு பிடிக்காது. அதனால அதையெல்லாம் வாழ்நாளெல்லாம் வலியுறுத்தின காந்தியை அவங்களுக்கு பிடிக்காது. உலகம் முழுக்க இந்தியாவோட அடையாளமா இருக்கிற தேசத்தந்த காந்தியோட பேரையே இன்றைக்கு நீக்கி இருக்கிறாங்க. காந்தியோட பேரை நீக்கினது மட்டும் இல்ல, 100 நாள் வேலை திட்டத்தின் உண்மையான நோக்கத்தையே காலி பண்ணிட்டாங்க, அழிச்சுட்டாங்க, அழிக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளா இந்த திட்டத்தை பல்வேறு கோணங்கள்ல கெடுத்தாங்க, பல வகைகளை நாசப்படுத்தினாங்க.